Hello everyone, we are discussing about some important question and answer discussions. First one, most acidic hydrogen in the following compound. Option D is correct one. Why? Because all halogens are depends on inductive effect. That is second point. Distance increases, acidity decreases. இப்போ பார்த்தோன்னா ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏல இது ஆல்பா, இது பீட்டா. பீட்டாவில் தான் ஹேலோஜன் அட்டாச் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பீட்டா பொசிஷனில் தான் ஹேலோஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஆப்ஷன் சியில் வந்து ஆல்பா, இது பீட்டா, இதுவும் பீட்டா பொசிஷனில் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து அசிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை வந்து ஆல்பா பொசிஷன்லேயே வந்து நம்மளுக்கு ஹேலோஜன் அட்டாச் ஆகிருந்தால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து அசிடிட்டி அதிகம். அதனால் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் டிக்ரீசிங் ஆர்டர் டு த அசிடிக் ஸ்ட்ரென்த். 4 மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அசிடிட்டி ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க, அது டிக்ரீசிங் ஆர்டரோட ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் நமக்கு வந்து அசிடிட்டி அதிகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1க்கும் ஆப்ஷன் 4த்துக்கும் தான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் ஒன்று தான் நமக்கு வந்து அசிடிட்டி அதிகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம்னா ஆக்சிஜனுக்கு அதிகம், அதுக்கப்புறம் தான் நைட்ரோஜனுக்கு. ஏன்னா இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகமோ அது வந்து எலக்ட்ரான் அதனை நோக்கி இழுக்கும்போது இந்த பாண்டு வீக் ஆகும். அப்போது இது வந்து H+ ஈஸியாக கொடுத்துரும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 4th வரும். ஃபஸ்ட்டு 4th ஆப்ஷன் வந்து பி அண்ட் சி, ஏவையும் டியும் எலிமினேட் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட்லேயும் ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரோஜன் இருக்குது. சேம் ரூல் தான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகமோ அதுக்கு வந்து அசிடிட்டி அதிகம். அப்போ வந்து தேர்டு 4th ஆப்ஷன் வந்து சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 4th, அதுக்கப்புறம் தேர்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர். தேர்ட் ஒன், which of the following option is correct order relative stabilities of carbocation. இப்போ நமக்கு வந்து கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. இது வந்து பென்சலிக் கார்போகேட்டையான். இதே வந்து இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான், இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான். அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பென்சலிக்கு, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். Fourth one, which of the following is the strongest Bronsted acid? இதில் எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிரான்ஸ்டட் ஆசிடாக ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னவே பார்த்தோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகமோ அதுதான் வந்து H+ வந்து உடனே கொடுக்கும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஆக்சிஜன் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், நைட்ரோஜனுக்கு வந்து கம்மி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நைட்ரோஜன் நமக்கு H+ கொடுக்கும். ஆனாலும் வந்து அந்த H+ கொடுத்த உடனே நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்குது. ரீசன் என்னென்னா இங்கே பாருங்கள், இது வந்து கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆனியான் ஸ்டெபிலிட்டி அதிகம். அதனால் வந்து ஃபீனால் ஹைட்ரோஜன் இஸ் மோர் அசிடிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோஜன் வந்து H+ கொடுத்தால் NH-, இதுவும் வந்து கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகும். ஆனாலும் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு ஆக்சிஜன் தான் வந்து H+ கொடுக்கும். அதனால் டி இஸ் கரெக்ட் ஒன். ஃபிஃப்த் ஒன், which of the following is the strongest Bronsted base?
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெசிட்டி எதுக்கு அதிகம்னா sp3 ஹைபிரிடைசேஷனுக்கு அதிகம், அதுக்கப்புறம் sp2, அதுக்கப்புறம் sp. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து sp3ங்களா, இதுவும் sp3 தான், இது வந்து sp2. ஏன்னா வந்து லோன் பேர் வந்து எங்கேயோ டீலோக்கலைசேஷன் ஆகிற மாதிரி இருந்தால் அந்தனோட குரூப் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், இதுவும் sp3 தான், அப்போ நமக்கு sp2 கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து அமோனியா வந்து லெஸ் பேசிக் இன் அலிபேட்டிக் அமீன்லேயே. ஒருவேளை இந்த 3 ஹைட்ரோஜன் பதில் 3 மெத்தில் இருந்தால் இது வந்து மோர் பேசிக்காக வரும், அப்போ நமக்கு இதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏவும் டியும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அலிபேட்டிக், ஏன்னா வந்து ரிங்குக்கு வெளியே தான் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த நைட்ரோஜன் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து பிரைமரி, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது sp3, இந்த நைட்ரோஜன் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து செகண்டரி. அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th question, arrange the following compounds according to their basic strength. எதுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம்னு கேட்குறாங்க. பேசிக் ஸ்ட்ரென்த்னா வந்து H+ நமக்கு வந்து உடனே எடுக்கணும். இங்கே வந்து ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு H+ போய் உடனே எடுக்காத. ரீசன் என்ன, இது வந்து டீலோக்கலைசேஷன் நடக்கும். அப்படி பார்த்தா நமக்கு இங்கே O- ஃபார்ம் ஆகும். இதே இங்கே பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இது வந்து O- கன்வெர்ட் ஆகும். ஆனால் இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்னன்னா வந்து எங்கேயுமே வந்து டீலோக்கலைசேஷன் ஆகலை, அதனால் வந்து இது வந்து டக்குன்னு H+ எடுத்துரும், அதனால் வந்து மோர் பேசிக். இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்டாக. ஃபஸ்ட்டு சி, அடுத்தது ஏ, அடுத்தது பி. ஏன்னா வந்து இது மோர் கான்ஜுகேஷன் நடக்கிறதுனால பெசிட்டி வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு தான் ஷிஃப்ட் ஆகிட்டு ஒன் சைடு தான் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகுது, அதனால் வந்து அதை பியை கம்பேர் பண்ணும்போது ஏக்கு வந்து கொஞ்சம் பேசிட்டி அதிகம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். 7th one, most stable carbocation in the following compound. ஆப்ஷன் வந்து பாருங்க பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரீசன் என்னன்னா இது ஒரு அல்லைலிக் கார்போகேட்டையாங்களா, இந்த பொசிஷன் பாருங்க இது ஒரு பெஞ்சலிக் இருக்குங்களா, அதனால வந்து இது மோர் ஸ்டேபிள். மற்ற ஏசிடி இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்காது, அதனால பி இஸ் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் ஒன், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அமாங் தி கிவன் இஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி, இது செகண்டரி, இது பிரைமரி, இது வந்து மெத்தில் கார்போகேட்டையான். நமக்கு தெரியும் கார்போகேட்டையானில் வந்து டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் மெத்தில். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.